டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். காத்திருக்கிறாங்க, ரொம்ப நாள் காத்திருக்கிறாங்க. மனிதநேய சிறைகளாக இருந்தாலும் மனிதநேயம் மறுக்கப்பட்டதுக்கான ஒரு அடையாளமாவே இந்த இடம் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்குது. பின்னாடி இருக்குது, திரும்ப எடுக்கிறேன், திரும்ப பின்னாடி இருக்குது. என்னால என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீதி ஒருபோதும் வராத போது நினைவு கூறுவது மட்டுமே நீதி அப்படின்னு சொல்லி தெரியாது. நம்ம ஒன்று ஒன்றா போய் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதை பார்க்கும்போது அங்கே எது கேதர் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கும் ஒரு ஒரு விஷயமும் புதுசு தான். இந்த வியட்நாமிஸ் அப்படின்றவங்க வந்து என்னுடைய உணர்வு கூட ரொம்பவே கலந்து பண்ணவங்க. எப்போ வந்து நான் வியட்நாமிஸை பற்றி நான் பேசும்போதும் இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாகவும் வல்லரசாகவும் இருக்கக்கூடிய அமெரிக்காவையே உன்னால் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றத நிரூபித்த துணிச்சல்காரங்களுடைய வரலாறாக தான் நான் வந்து வியட்நாமை பார்க்குறேன். அமெரிக்காவுக்கு அடிபணியாத நாடுகளே கிடையாது. ஆனால் வியட்நாம் வாடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோதி பார்த்த ஒரு நாடு. தோக்கவே இல்லை. அமெரிக்கா கிட்ட தோக்காத ஒரு நாடு அப்படின்னா வியட்நாமை நம்ம தைரியமாக சொல்லலாம். இந்த இடத்துல போட்டு செஞ்சு வச்சுருக்கேன். உண்மையான போட்டு கிடையாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கே மான் இருக்குது. வாங்க மானை போய் பார்ப்போம். நான் பார்க்காத மானா அப்படின்லாம் சொல்லாதீங்க. இந்த ஊர் மான் நம்ம ஊர் மான் மாதிரி இருக்குதான்னு அது கம்பேர் பண்ணுங்கள். நம்ம ஊர் மானுக்கு இந்த ஊர் மானுக்கு என்ன வித்தியாசம்? 6 வித்தியாசம் கண்டுபிடிங்க பார்க்கலாம். உங்களால் அந்த 6 வித்தியாசம் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் கெத்து. ஆறு வித்தியாசம் இருக்குதான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பாருங்க. நம்ம ஊர் மான் மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் பால் கரெக்டாக நம்ம ஊர் மான் மாதிரியே எல்லா வேலையும் பண்ணுறாங்க. அவங்க தப்பிச்சு வரும்போது பயன்படுத்தின போட்டு வந்து அதில் 2 பேட்டை வந்து இங்கே சாம்பிளுக்கு வச்சுருக்குறாங்க. பார்த்தா வந்து இது சிமெண்ட்டில் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஆனால் உண்மையில் அது வந்து சிமெண்ட்டில் பண்ண செயற்கையான போட்டு இல்லை, நிஜமான ஒரு போட்டு. இங்கே அந்த போட்டை எடுத்துகிட்டு வந்து மீன்பிடி போட்டு தானே அது. அந்த மீன்பிடி போட்டு வந்து ரொம்ப வருஷம் தாங்கலை. வரும்போதே எவ்வளோ காற்று மழை அலையோட ஓட்டத்தில் எவ்வளவோ தப்பிச்சு வந்த போட்டு அதால் நிலையான ஒரு சர்ஃபேஸை கொடுக்க முடியல. அதை வந்து அந்த மரம் வந்து தாங்கலை. நாளடைவில் மழையிலையும் ஈரத்துலையும் கிடந்ததுனால உளுத்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இத்து போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஷேப்பை வந்து நம்ம ஃபீல் பண்ணணும், நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அதே ஷேப்பை பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையான போட்டை உள்ளே வச்சு அந்த இருக்கிற அந்த செதஞ்சு போன சிதைவுகள்லேருந்து அவங்க போட்டை ரெடி பண்ணி இன்னும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணது வந்து மரத்துலேயே பண்ணாலும் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இவங்களே வந்துட்டு சிமெண்ட்டில் பண்ணி ரெடி பண்ணி அதை சுற்றி ரியல் போட்டை எடுத்துகிட்டு அவங்க பண்ணலாம். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா இருங்க வரேன். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அந்த நிஜமான போட்டு வந்து உள்ளே தெரியும். பாருங்கள், மரத்தினுடைய சிதைவுகள் வந்து அப்படியே தெரியுது. இதுக்குள்ளே தான் அவங்க 2 டெக்கை மறைவாக செஞ்சு அதுக்கடியில் வந்து அவங்க ஒழிஞ்சிட்டு வந்தாங்க. எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம நினச்சி பார்க்கவே முடியாது. நம்மலாம் இப்போ இந்த காலத்தில் ரொம்ப சொகுசாயிட்டோம். நம்ம அப்பா அம்மா காலத்தில் நம்ம கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டிருந்தோம். நம்ம பசங்களை பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்கள்லாம் இப்போது பயங்கர சொகுசாகிடுச்சிங்க. தெரியல எதுவுமே அதுங்களுக்கு. இந்த ஃபோனை வச்சு விளையாடுறதுங்களே தவிர எங்கே வெளியே போய் விளையாடுறதுலாம் ரொம்ப கம்மியாகி போச்சு. அது மாதிரி தான். இப்போ நான் என்ன பண்ணேன், எடுத்து ஜம்ப் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணேன். ஜம்ப் பண்ணவே முடியல. நம்மளை ஜம்ப் பண்ணி மேலே ஏறிடுறதான், ஆனால் இறங்கணுமே. ஸோ அதனால் இது வேலைக்கு ஆகலை. அப்புறம் இருந்தாலும் வெளியே இருந்தே எப்படியே கையை உள்ளே விட்டு எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கையை உள்ளே விட்டேன். உள்ளே விட்டு எடுக்கும்போது உள்ளே செடிலாம் முடிச்சு போய் கிடையாது அந்த போட்டுக்குள்ளே. ஸோ ஒரு வழியாக பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் அந்த ஃபீல் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது நம்ம அங்கே இருக்கும்போது.
வெளியே சிமெண்ட்டில் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணது அப்படியே தெரியுது. இதுதான் இந்த இடத்துடைய ஒரு இது பாருங்கள், அதுதான். ஓகே தான், நல்ல ஐடியா. அது லைஃப் டைமுக்கும் இருக்கும். அந்த போட்டு மாதிரி ஒன்றை க்ரியேட் பண்ணாமல் அந்த போட்டையே உள்ளே வச்சு பண்ணியிருக்கிறாங்க. சரியாக சொல்லணுன்னா போட்டுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்குற ஒரு விஷயந்தான் இது. போட்டை மூடியும் மறைச்சிடல, போட்டு உள்ளே தெரியுது. போட்டை சுற்றி வந்து பில்ட் பண்ணிட்டாங்க. டேமேஜ் ஆன பார்ட்ஸ் அப்படியே இருக்குது. ஓகே தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு டாக்குமெண்ட் சீரீஸில் நம்ம ஒரு பார்ட்டாக இருக்கிறோம் அப்படின்றது. இவங்களுடைய ரெஃப்யூஜி கேம்பை இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் தமிழில் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து நம்ம தமிழ் ட்ராவலர்ஸ்க்கு தெரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்களுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் தான் தெரியும். இங்கே வந்து நான் இங்கேயே இருக்கிறதுனால சில விஷயங்கள் வந்து எனக்கு கிடைச்சிருக்குது இந்த வாய்ப்பு. இப்போ மியூசியத்துக்குள்ளே போகலாம். மியூசியத்தை அந்த லெட்டர்ஸை வச்சுருக்கிற அழகே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு டயக்னலாக வச்சுருக்குறாங்க. அவங்க வச்சுருக்கிற ஸ்டைல் வந்து பார்க்கும்போது ஒரு ஆங்கிளில் பார்த்தோம்னா நம்மளுக்கு மியூசியம்ன்றது நல்லா தெரியும். இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது நம்மளுக்கு அது மியூசியம் அப்படின்ற வேர்டு கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மியூசியத்தில் வந்துட்டு அவங்களுடைய பழைய வரலாற்று சின்னங்கள், அதாவது அவங்க வந்து இங்கே இருந்தப்போ அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் வச்சுருக்குறாங்க, அந்த ஃபோட்டோஸ் வச்சுருக்குறாங்க, எல்லாமே வச்சுருக்குறாங்க. வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறாங்க. அது ஒரு செவர் பத்தலை. ஒரு பக்கம் வச்சு அதுக்கப்புறம் இந்த செவர் முடிஞ்சு இன்னொரு செவர் வழியாக வருது. அது மாதிரி நிறைய வந்து இவங்களுடைய வந்தவங்க எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இது பார்க்கும்போது நம்மளுக்கு ஒன்று தெரியும். இவங்க ஒரு ஆளை கூட மிஸ் பண்ணாமல் எல்லாரையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்தவங்க யார், அவங்க ஃபேஸு எல்லாமே இங்கே இருக்குது. அவங்களோட ரெக்கார்ட்ஸ் இங்கே இருக்குது. அந்த போட்டில் வந்து இடித்து நின்னதில்லை. அவங்க போட்டில் வந்தவங்க போட் வழியாக வந்துருக்குறாங்க பாருங்கள். இந்த போட்டெலாம் அவங்க அந்த போட்டு தான். எவ்வளோ பெரிய பாம்பு பிடிக்க போகிறான் பாருங்கள். அவனை விட உயரமாக இருக்குது. பிடிச்சி எடுத்துன்னு போயிட்டு அப்புறம் அதை மியூசியமில் வைக்கிற அளவுக்கு அப்போவே அவங்க தயாராக இருக்கிறாங்க. அப்புறம் இவங்களுடைய ஃபோட்டோஸ், இந்த மியூசியம் ஃபுல்லாக அவங்க ஃபோட்டோஸ் தாங்க இருக்குது. வந்து அவங்க தப்பிச்சு வந்த படகுகளில் இதுவும் ஒரு சாம்பிளாக வச்சுருக்குறாங்க. என்ன ஒன்று, இங்கே எல்லாமே வந்து கிளாசி ஃபினிஷாக இருக்குதா. இந்த கிளாசி ஃபினிஷ் இருக்கிறதுனால நம்ம ஃபோட்டோ எடுத்தோம்னா கூட, ஃபோட்டோ இல்லை வீடியோ எடுத்தோம்னா அந்த கிளாஸியாக இருக்கிறதே வந்து நிறைய மறைச்சி விடுது. அப்படி இல்லைன்னா நேராக நான் பார்க்கும்போது அவங்க பட்ட கஷ்டங்கள் ஒன்று ரொம்ப டீட்டெயிலாக அவங்க வந்து செதுக்கியிருக்கிறாங்க. ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து மேட் ஃபினிஷ் வச்சு அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா எல்லா விஷயமும் நம்மளால் இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்க முடியும். அது ஒரே ஒரு தப்பு தான், மற்றபடி எல்லாம் ஓகே. பாருங்கள் எப்படிலாம் வந்திருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளோ கூட்டமாக வந்து இந்த கடலில் இந்த போட்டே வந்து தேங்கி நின்று இருக்குது. எல்லா போட்டும் ஒன்று பின்னால் ஒன்றுமா தேங்கி நின்று அவங்க அந்த போட்லேயே வந்து ரொம்ப நாள் வாழ்ந்துருக்குறாங்க. அதுக்கு அப்புறம் வந்து அவங்க வெளியே வந்தாங்க. இங்கே வந்து பாருங்க, அந்த போட்டில் வந்து அவங்க கடந்து வரும்போது நடுக்கடலில் அந்த குடும்பம் வந்து எவ்வளோ தத்தளிச்சு வந்திருக்குது. பல குடும்பங்கள் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கிறாங்க. இந்த ஒன்றா சேர்ந்து வந்த குடும்பங்கள் எல்லாம் எத்தனையோ பேர் வந்து தன்னுடைய வாழ்க்கையும் குடும்பங்களையும் பாதியிலேயே விட்டுட்டு போனவங்க. இப்போ பெரும்பாலும் இந்த கடல் கொள்ளைக்காரங்க இருக்கிறாங்களே, சரியான இம்சை. ஏன்னா அது உண்மையை சொல்லணும்னா கடல் கொள்ளைக்காரங்களும் வந்து வறுமைக்காக தான் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல. வறுமையான விஷயங்கள் வந்து கடல் கொள்ளை அடிக்கிறவங்க நாடுகளில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த கடல் கொள்ளைக்காரங்க கிட்ட மாட்டிட்டு நிறைய பேர் இப்போ படுற கஷ்டங்கள் நம்மளால சகிக்கவே முடியல, கேட்க முடியல. ஓகே, இந்த பக்கம் பாருங்க, அவங்க வந்து சேரும்போது இவங்களுடைய இந்தோனேஷியா வந்து எவ்வளோ வளமையாகவும் எவ்வளோ பசுமையாகவும் இருந்திருக்குது. நிறைய வந்து இவங்க கிட்ட வந்து பாமாயில் மரங்கள் ரொம்ப அதிகம். இந்தோனேஷியானாலே பாமாயில் மரங்கள் ரொம்ப அதிகம். மலேசியாவை மாதிரி குழந்தைகளும் பெரியவங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு குடும்பம் செத்தே போச்சு. இது எல்லாமே வந்து அவங்க செத்து போனவங்களை அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. புயல் வந்தப்போ இந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டது அப்படின்றத காட்டுறதுக்காக இந்த விஷயங்களை வச்சிருக்கிறாங்க. இதில் தப்பிச்சு வரவங்க ரொம்ப 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 கம்மி. இவங்க வந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை பற்றி
சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே வந்து நம்ம ஒன்றுமே சொல்லிக்கிறதுக்கு இல்லை. ஏதோ ஒரு வழியாக வந்து இவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்ற வரையில் இவங்க சந்தோஷப்படலாம். வந்தவங்கள வந்துட்டு அந்த கடற்கரையிலேயே வந்து ஒரு குடும்பம் மாதிரி அங்கங்கே டென்ட் போட்டு வாழ்ந்துருக்குறாங்க. இலங்கை, நம்மளுடைய இலங்கையில இருந்து வந்தவங்க, இலங்கை தமிழர்களுக்கு இதை ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும். இப்போ இவங்க இதுவும் ஒரு போட்டு. நம்ம அங்கே போட்டில் பார்த்தோம்ல, அங்கே ரியல் போட் பார்க்கும்போது 2 விதமான போட் இருந்தது. அது வந்து இது ஒரு டைப் ஆஃப் போட்டு. அதில் வந்து மேலே இது இருந்தது, அந்த ஒரு சின்ன ரூம் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இந்த போட்டில் கிடையாது. இதே தான், இதே திரும்பவும் இதே பிரச்சனை தான். அந்த கிளாஸியாக இருக்கிறது நம்மளால ரொம்ப எடுத்து சொல்லவும் முடியல, எதுவும் பார்க்கவும் முடியல. உங்களுக்கும் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சி போச்சு இதில், கிளாஸியாக இருக்கிறதுனால. அது நான் அவங்ககிட்ட அந்த ஃபீட்பேக் புக்கில் எழுதி வச்சுட்டு வந்தேன். இந்த கிளாஸியாக இருக்குது, இதை வந்து கொஞ்சம் மேட் ஃபினிஷ் ஃபோட்டோஸ் வச்சா எங்களால் வந்து ஈஸியாக ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னு அங்கே ஒரு ஃபீட்பேக் புக் வச்சுருக்குறாங்க. அந்த ஃபீட்பேக் புக்கில் எல்லாத்தையுமே எழுதி வச்சேன். அவங்க வியட்நாம்லேருந்து தப்பிச்சு வரும்போது அவங்க பட்ட கஷ்டங்கள், போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க பட்ட பாடுகள், கிடைச்சதை வச்சு எடுத்தது, அடி உதைகள் வாங்கினது எல்லாத்தையுமே வந்து இங்கே ஒரு ஓவியமாக தீட்டி வச்சிருக்கிறாங்க. இது நம்ம நேரடியாக பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப மனசு வலிக்குது. கொஞ்ச நேரம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு பாருங்க, அதை ஒவ்வொரு டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து ரொம்ப அதுக்குள்ளேயே நீங்கள் போயிடுவீங்க. இங்கே ஒரு கோயில் தெரியுது பாருங்க, மாதா கோயில். உள்ளே போகிறதுக்கு வழி இருக்குதா இல்லையான்னு தெரியலையே. ஒருவேளை இந்த வழி யூஸ் பண்ணணுமா? அங்கே ஒரு வழி இருக்குது. இந்த வழியை பார்த்தீங்கன்னா இதுதான் பழைய வழியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பாழடைஞ்சு போய் பயங்கரமாக இருக்குது. ஆள் ஏறி நடக்க முடியுமா? நம்பிலாம் நடக்க முடியாது. நம்மனா படத்தில், அட்வென்ச்சர் படத்தில் வர ஹீரோவா? கோயில் இங்கேருந்து ஜூம் பண்ணி பார்க்கலாமா? நாங்கள் அந்த வழி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு போகிறாங்களா இல்லையா? எல்லாம் ஏதோ இருந்துருக்குது. இப்படி போகலாமே, போயிட்டேன். அதில் வண்டி லாக் பண்ணலையே. ஓகே, வண்டி லாக் பண்ணிட்டேன்ட்டேன். போகலாமா? உள்ளே போய் பார்க்கலாம். வாழ்க்கையில் 5 நாள் ப்ரெஷர், 2 நாள் எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் நம்ம இஷ்டம். வாட்சே கட்டக்கூடாது, வாட்ச் இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேடி ஆரம்பித்த பயணம் தான் இது. எத்தனை பேர் முயற்சி பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஆனால் கவனிப்பில்லையோ பாருங்க. ஆனால் சிரிச்ச மாதிரி தான் படுத்துருக்காரு. கிட்ட போய் பயமாக இருக்குது. என்ன இருந்தாலும் ரொம்ப பெரிய சாமி இல்லை. நம்மளுடைய கல்ச்சரில் நம்ம சாமி கிட்ட போகிறது கொஞ்சம் பயம்தான். நம்ம போகிறது எல்லாம் சாமியோட கால் பக்கத்தில் ரொம்ப தைரியமாக போவோம். ஏன்னா அப்படி தான் நம்மளுடைய எண்ணங்களை வந்து ரொம்ப சிறப்பாக கால்களை நோக்கி தான் நம்மளை தயார் பண்ணியிருக்கிறாங்க.
இந்த இடத்துல எந்த ஒரு கருத்தையும் சொல்ல விரும்பல. இங்கே உள்ள கோயில் இது உள்ள மியூசிக்கும் கேட்குது. இந்த இடத்துல புத்தர் இருக்கிறாரு உட்காந்தபடி. ஒல்லியாக இருக்கிறார் பாருங்க, உடம்புல எலும்புலாம் தெரியுது. இதுவும் புத்தர் தானா தெரியல. கையை காட்டுறாங்க, ஏதோ ஒரு கை காட்டுறாரு. புத்தர் தான் ஒன்றுன்னு காட்டுறாரு. அந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கன்றாங்க. எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியல, ஏதோ ஒரு விஷயம், அல்லது உலகமே ஒன்று தான் அப்படின்றாரா தெரியல. ஃபுல்லாக சுற்றி மலைகளால் சூழப்பட்டிருக்குது. தீவு தானே, மலையில் குடஞ்சி உடச்சி இதுதோ பண்ணி நிலப்பரப்புகளை உருவாக்கியிருப்பாங்க. பாருங்கள், சிங்கம். செங்கத்து வாய்க்கில் நீங்கள் இது வரைக்கும் போய் பார்த்துருக்குறீங்களா? பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். நாக்கு எவ்வளோ பேசுவோம். இங்கே பாருங்கள், அப்படியே இந்த இடத்த பற்றி சொல்லும்போது எல்லாரும் ரெண்டு விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. ஒன்று வந்து மக்கள் வந்து நோயிற்று இருக்கும்போது அவங்கள வந்து வச்சுக்கிறதுக்கான ஒரு இடமா இது இருந்திருக்குது, குவாரண்டைன் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு இடம். அதுலேயே ரொம்ப சீரியஸாக இருக்கிற மக்களை வந்து இந்த ஜெயில் மாதிரி இருக்கிற ரூமில் போட்டு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கருத்து. இன்னும் ஒரு சிலரை கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இது உண்மையிலேயே இது ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக தான் இருந்திருக்குது. போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கும்போது இந்த இடத்துல வந்து இவங்க கைதிகளை அடைச்சி வைப்பாங்க, மற்றபடி சைடில் வந்து ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அதுக்கான குவார்டர்ஸ் மாதிரிலாம் இங்கேயே வச்சுருந்தாங்க, போலீஸ் ஸ்டேஷன்லேயே குவார்டர்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க அப்படின்னு ரெண்டு விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ இதை பார்க்கும்போது இங்கே ஒரு கல்வெட்டு இருக்கும். அந்த கல்வெட்டை பார்க்கும்போது அந்த கல்வெட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வச்ச கல்வெட்டு அப்படின்றது அங்கே நல்லா தெரியுதோ, கொஞ்ச நேரம் கொடுத்து நீங்கள் பார்ப்பீங்க. அந்த கல்வெட்டெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக தான் இருந்திருக்குது அப்படின்றது என்னுடைய நினைப்பு. ஒருவேளை முதல்ல வந்து இது மாதிரி மக்களை வந்து இங்கே வந்து குவாரண்டைன் பண்ணி வைக்கிறதுக்காக இருந்து அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனாக மாறி கூட இருக்கலாம். அவங்கவுங்களுடைய பார்வையில் அவங்கவுங்க கேள்விப்பட்டதை வச்சு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். மொத்தத்தில் இது ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக இருந்திருக்குது, அதே சமயத்தில் மக்களை குவாரண்டைன் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு இடமாவும் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு கருத்துக்களையும் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இதை எப்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். இது மேலே ஏறி என்னால் ஃபோட்டோலாம் வீடியோ எடுக்க முடியல. என்ன பண்ணேன், நம்ம அந்த இது இருக்குல்ல, கிம்பல் இருக்குது, இல்லை இந்த கிம்பல் அப்படியே தூக்கி எடுத்த வீடியோஸ் தான் இதெல்லாம். ரொம்ப எல்லாமே செதஞ்சு போயிருக்குது. மேலே போகிறதுக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கல, இவங்க போகிற வழியை தடுத்து நிறுத்திட்டாங்க, இந்த படியை குறுக்கு ஒரு பலகையை போட்டு. அதனால் வந்து நம்ம இந்த லெவல்லையே வந்து பார்த்துட்டு வந்துட வேண்டியது இருக்குது. ஓகேங்க, இந்த எபிசோட் இதோட முடியுது. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.